ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹவ் ஆர் யூ? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெண்களுடைய ஆரோக்கியம் வந்து ரொம்ப 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 கம்மியாயிட்டே வர்றதை வந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். முக்கியமாக இன்ஃபர்டிலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து எவ்வளோ பெருகிருக்கு. டிவியில் விளம்பரம் பண்ணுற அளவுக்கு இன்னைக்கு வந்து குழந்தை இல்லாத பெண்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க. இதே ஒரு 20 வருஷம் 25 வருஷம் முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா ஒரு 16 குழந்தைங்க, 10 குழந்தைங்க, 20 குழந்தைங்க பெற்றவங்களெல்லாம் நீங்க கண்டிப்பா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு குழந்தைக்கு கிடைக்காத அளவுக்கு நம்ம உடலை வந்து தகுதியற்ற நிலைமையில நம்ம வச்சிருக்கோம். அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வேலைகள்லாம் லேடிஸ் வந்து அன்னைக்கு வீட்டுல செஞ்சாங்க. குறிப்பா என்னன்னா கீழே உட்காந்து எல்லா வேலைகளும் செஞ்சாங்க. கீழே உட்காந்து உட்காந்து எந்திரிக்கிறது வந்து நம்மளுடைய கர்ப்பப்பைக்கு வந்து ரொம்ப நல்ல ஒரு எக்ஸசைஸா இருந்துச்சு. அதனாலதான் வந்து பெண்கள் வந்து ரொம்ப ஆரோக்கியமா நிறைய குழந்தைகளை வந்து பெற்றெடுத்திருக்காங்க. இன்னைக்கு வந்து நம்ம மறந்தும் கூட கீழே உட்கார்றதே கிடையாது. எந்த வேலையும் நம்ம வந்து செய்யறது கிடையாது. எல்லா வேலைகளுக்கும் மிஷினரி வந்துட்டதுனால நம்ம எந்த வேலைகளையுமே நம்ம செய்யறது இல்லை. நம்ம வீட்டில் உள்ள வாஷிங் மிஷினு, டிஷ்வாஷரு, வாக்யூம் கிளீனரு எல்லாத்துக்கும் கொஞ்ச நாள் ரெஸ்ட் கொடுத்துட்டு ஒரு 6 months நீங்கள் எல்லா வேலைகளும் செஞ்சு பாருங்க. இன்ஃபர்டிலிட்டிக்காக ஹாஸ்பிட்டலில் போய் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு பண கஷ்டம் மன கஷ்டம் எல்லாத்தையும் மீறி நீங்கள் வெளிவரணுங்க. அதை விட நீங்கள் ஒரு 6 மாதம் மட்டும் வீட்டு வேலைகளை எல்லாம் நீங்கள் செஞ்சு பாருங்க. கீழே உட்காந்து உட்காந்து எந்திரிங்க. அதுதான் கர்ப்பப்பைக்கு சிறந்த எக்ஸசைஸு. இந்த மாதிரி வேலைகள்லாம் கீழே உட்காந்து அன்னைக்கு செஞ்சாங்க லேடிஸு. அதனாலதான் பெண்களுடைய கர்ப்பப்பை ரொம்ப ஆரோக்கியமா இருந்தது. நான் உங்க லைஃப் லாங் உங்களை லைஃப் ஃபுல்லா செய்ய சொல்லலைங்க. யார் வந்து குழந்தை இல்லாம கஷ்டப்படுறீங்களோ ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்களோ நீங்க மட்டும் இந்த இந்த ட்ரீட்மெண்ட்டை நீங்க வீட்டிலேயே எடுத்து பாருங்க. எந்த ஒரு ஊசியோ மருந்து மாத்திரையோ இல்லாம நீங்க வந்து இயற்கையா கருவுறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குங்க. இதை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அதுலயும் இந்த தர துடைக்கிறது வந்து ரொம்ப நல்ல எக்ஸசைஸுங்க. மாப் ஸ்டிக் எல்லாம் வச்சு நீங்க தர துடைக்காம கீழே உட்காந்து நீங்க வந்து நல்லா தர துடைச்சிங்கன்னா அப்படியே உட்காந்தபடியே நவுந்து நவுந்து நீங்க பண்ணுனீங்கன்னா அதுதான் ரொம்ப சிறந்த எக்ஸசைஸுங்க. கீழே உட்காந்து சமணம் போட்டு உட்காந்து சாப்பிடுங்க. எல்லா வேலைகளுமே கீழே உட்காந்து செஞ்சு பழகுங்க. கண்டிப்பா நல்ல பலன் உங்களுக்கு கிடைச்சே தீரும். 100% பலன் கிடைக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.